guys, இந்த வீடியோல நாம பைத்தானை கேம் டெவலப்மென்ட்க்கு யூஸ் பண்ணலாமேங்கறத பார்க்க போறோம். எங்க சேனலுக்கு நீங்க நியூ வியூவரா இருந்தீங்கன்னா கோடிங்கோக்குல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நான் உங்ககிட்ட இப்போ சொல்லிக்கிறேன். இந்த பைத்தான் இருக்குற guys. இந்த பைத்தானை வந்து நீங்க எல்லா டெவலப்மென்ட்க்கு யூஸ் பண்ணலாம். For example, Android development, game development, software development, artificial intelligence and data science development. So இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய டெவலப்மெண்ட்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இன்னொன்று உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்ஜினியரிங் சொல்கிறாங்களே, ஸோ ரெண்டுமே ஒரே மீனிங் தான் கைஸ். இன்ஜினியரிங் ஆனாலும் அது கிரியேட்டாக பண்ண போகிறாங்க, டெவலப்பும் ஒரே மீனிங் தான். ஓகேவா? தென் ரெண்டும் ஒரே மீனிங் தான் வரும். ஓகேவா? ஸோ இதை போட்டு நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஓகேவா? தென் பார்த்தீங்கன்னா இந்த பைத்தானை வந்து நீங்கள் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம். பட் என்ன ஒரு ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஆண்ட்ராய்டு டெவலப்மெண்ட் எடுத்துங்களேன். ஸோ இந்த ஆண்ட்ராய்டு டெவலப்மெண்ட்டு ஜாவா வச்சு தானே கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஜாவா வச்சு கிரியேட் பண்ணதால நீங்கள் ஜாவா ப்ரோக்ராம் படிச்சிருந்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு ஆண்ட்ராய்டு டெவலப்மெண்ட்டு நீங்கள் பண்ணுறப்ப ஜாவா வச்சு பண்ணுறப்ப இந்த ஜாவா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக, ஸோ அது கிங்கு தானே. ஜாவா ஆண்ட்ராய்டு டெவலப்மெண்ட்லேயும் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்லேயும் கிங்கு தானே. ஆமாம் ரைட், கிங் தானே அது. ஸோ அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும் அந்த ஒரு விஷயத்தில். ஸோ நீங்கள் பைத்தானையும் ஜாவாவையும் ஆண்ட்ராய்டு அண்ட் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் நீங்கள் கம்பேர் பண்ணுறப்ப ஜாவா கொஞ்சம் மேலே தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் கைஸ் கேம் டெவலப்மெண்ட்டும். கேம் டெவலப்மெண்ட்டில் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? C++ அண்ட் C#. ஸோ அந்த 3 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், இது 3 ஸ்டாட்டிக்கலி டைப்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஓகேவா? ஸோ இந்த 3 தானே யூஸ் பண்ணுவோம். ஜாவாவும் ஸ்டாட்டிக்கலி டைப்டு லாங்குவேஜ் தானே. ஸோ இந்த C++, C# தானே யூஸ் பண்ணுவோம் கேம் டெவலப்மெண்ட்டுக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம பைத்தானையும் அதில் யூஸ் பண்ணலாம். பட் அந்த கேமுக்கு தேவையான இந்த ஒரு ஸ்பீடு, அதாவது இந்த பைத்தானை வச்சு பண்ணுறப்ப கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகேவா? கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நீங்கள் பண்ணுறப்ப, நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணுறப்ப. அண்ட் உங்கள்கிட்ட ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பைத்தானை வச்சு பண்ணுறப்ப இந்த C# இருக்குல்ல, ஸோ அந்த ப்ரோக்ராம் வந்து எழுதுறதுக்கு பிளெண்டரில் யூனிட்டி இருக்கும். ஸோ அது வந்து அந்த C# யூஸ் பண்ணுவாங்க. இந்த அட்வான்டேஜ் சொன்னேன், அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பைத்தானையும் நீங்கள் பிளெண்டரில் யூஸ் பண்ணலாம். பிளெண்டரில் நீங்கள் பைத்தான் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு பிரச்சனை வராது. நீங்கள் பிளெண்டர்னா என்னென்னா கேட்டிங்கன்னா, பிளெண்டர் வந்து ஒரு கிராஃபிக்ஸ், இந்த கிராஃபிக்ஸ் அனிமேஷன்லாம் பண்ணுவாங்களே, ஒரு அனிமேஷன் மாதிரி கிராஃபிக்ஸ் கார்டு தேவைன்னு சொல்லுவாங்க இந்த பிளெண்டருக்கு. ஸோ அந்த பிளெண்டர் ஹை மாடல். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி பிளெண்டர் யூஸ் பண்ணி அனிமேஷன், இந்த கேம் ஃபார் எக்ஸாம்பிள் பப்ஜி, ஃப்ரீ ஃபயர், ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ஹை லெவல் கேம்லாம் இருக்குல்ல, நல்லா அப்படி கிராஃபிக் அப்படியே வர்ற மாதிரி, ஸோ அப்படியே கரெக்டாக சுடுற மாதிரி இந்த மாதிரி இருக்குல்ல, ஸோ இதுக்கெல்லாம் பிளெண்டர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த பிளெண்டர் வந்து அந்த இதோட வெர்ஷனை பொறுத்து அது மாறும். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பைத்தான் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் கேம் டெவலப்மெண்ட்டில். ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஓகேவா? இதுதான் திரும்ப சொல்கிறேன். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பைத்தான் வந்து டைனாமிக் டைப்டு லாங்குவேஜ். ஓகேவா? இது வந்து டேட்டாக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸையும் டேட்டா சயின்ஸுக்கும் ரொம்ப தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி இந்த ஃபியூச்சரே இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான், அது உங்களுக்கு தெரியும்டா கைஸ். ஸோ அதுக்காக நீங்கள் பைத்தான் படிச்சு தான் ஆகணும். ஸோ அந்த பைத்தானோட சேர்த்து நீங்கள் ஜாவாவோட நாலேஜை நீங்கள் கொஞ்சம் பண்ணிக்கிங்கன்னா உங்களுக்கு ஸ்டாட்டிக்கலி டைப்போட லாங்குவேஜ் உங்களுக்கு கொஞ்சம் தெரியும். ஓகேவா? கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய உங்களுக்கு நிறைய அறிவுலாம் வரும். ஓகேவா? நிறைய நாலேஜ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஜாவாவை பற்றின வீடியோ போடணும்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக போடுவேன். நான் ஏன் போடலான்னு இப்போ நான் கேம் டெவலப்மெண்ட் எடுக்கலாம் இருக்கேன், அதாவது பைத்தானை வச்சு கேம் டெவலப்மெண்ட். நீங்கள் சொன்னீங்கன்னா நான் C++ கூட போடுவேன். அதனால் நீங்கள் எனக்கு கொடுக்குற சப்போர்ட்டை பொறுத்து தான் இருக்குது கைஸ். நான் அடுத்த வீடியோவில் என்ன போட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கெஸ்ட் அண்ட் நம்பர்னு ஒரு கேம் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நிறைய வீடியோவில் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ அதுதான் நான் போட போகிறேன். ஓகேவா? தென் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கோடிங்கோக்குல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சூப்பரான கான்செப்டோட மீட் பண்ணலாம்.